வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் சோயாபீன் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 2 கப்பு, அரை கப்பு கருப்புளுந்து, 1 கப் சோயாபீன், 1 டீஸ்பூன் வெந்தயம். சோயாபீன் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு, ஊறிச்சுன்னா நல்லா பெருசாகிடும். ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சோயாபீனை நல்லா கழுவிட்டு 2-3 டைமு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இட்லி அரிசி 2 டம்ளர், வெந்தயம், கருப்புளுந்து இதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நைஸாக மிக்சியில் விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பவுலில் ஊற்றிடலாம். சோயாபீனும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நைஸாக அரைச்சாச்சு. இதையும் பவுலில் ஊற்றிடலாம். அரிசியும் வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது பவுலில் ஊற்றிடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நிறையா இருக்கிறனால புளிச்சா மேலே வந்துடும். அதனால் 2 பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் புளிக்கணும். பாருங்கள் 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சிருச்சு மாவும். இப்போ நல்லா கலந்துட்டு இட்லி ஊற்றிடலாம். சோயாபீன் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். சோயாபீனில் புரதம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகமாக இருக்குது. இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். சோயாபீனில் இரும்புச்சத்து, மேக்னீஸ், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், காப்பர், பொட்டாசியம், ஜிங்க்கு, ஆன்டிஆக்சிடன்ட் நிறையா இருக்குது. இட்லி தட்டில் மாவு ஊற்றிக்கலாம். சோயாபீன் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மாரடைப்பு, பக்கவாதம், புற்றுநோய் வராமல் தடுக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி காஞ்சிட்ருக்குது. இட்லி பிளேட்டை வச்சிடலாம். வச்சு மூடிட்டு 7 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்பூனால் சைடில் எடுக்கலாம். சாஃப்டான சோயாபீன் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.